இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் முருகப்பெருமானின் வழிபாடு. குறிப்பா உலகெங்கும் இருக்கிற தமிழர்கள் ரொம்ப பக்தியோட கொண்டாடுற தைப்பூச திருவிழாவை பற்றி தான். ஆமா, தைப்பூசம்ங்கிறது வெறும் ஒரு நாள் கொண்டாட்டம் மட்டும் இல்ல. அதுக்கு பின்னால கௌமாரம்னு ஒரு பெரிய ஆன்மீக மரபு இருக்கு. இதுல ரொம்ப பழமையான புராண கதைகளும் இன்னைக்கு நாம பாக்குற பக்தி முறைகளும் ஒன்னோட ஒன்னு ரொம்ப அழகா இணைஞ்சிருக்கு. கரெக்ட். அப்போ இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. தைப்பூசத்தோட உண்மையான ஆன்மா, அதோட சாரம் எதுல இருக்கு? பக்தர்கள் அவங்க உடலை வருத்தி அசைக்க முடியாத நம்பிக்கையோடு செய்யற காவடி, அலகு குத்துதல் மாதிரியான கடுமையான தவங்கள்ல இருக்கா? இல்ல, அந்த சடங்குகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான தத்துவத்துல இருக்கா? அதாவது முருகன் கையில இருக்கிற வேலோட குறியீடு அர்த்தத்திலையும் அவர் ஒரு ஞான குருவா நமக்கு காட்டுற வழியிலையும் அதோட சாரம் இருக்கா? இதுதான் இன்னைக்கு நம்ம விவாதத்தோட மையம். என்னோட வாதம் ரொம்ப நேரடியானது. தைப்பூசத்தோட மையமே, அதோட சக்தி முழுவதுமே அந்த உடல் சார்ந்த பக்தியில தான் இருக்கு. காவடி எடுக்கிறது, அலகு குத்துறது மாதிரி தியாகம் நிறைஞ்ச செயல்கள்ல தான் இருக்கு. நான் இத கொஞ்சம் வேற மாதிரி பாக்குறேன். இந்த உடல் சார்ந்த பக்திங்கிறது ஒரு வழிதான். ஆனா அதோட உண்மையான இலக்கு அந்த வேலோட தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு முருகன்கிற ஞான குரு கிட்ட இருந்து ஆன்மீக அறிவை பெறதுல தான் இருக்குங்கிறது என்னோட நிலைப்பாடு. பாருங்க, தைப்பூசங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியிற ஒரு பக்தி பிரவாகம். அத வெறும் கொண்டாட்டம்னு சொல்றது அதோட தீவிரத்தை ரொம்ப குறைச்சு மதிப்பிடுற மாதிரி. இது ஒரு கடுமையான ஆன்மீக பயணம். இது எதுல இருந்து வருதுன்னா, சூரபத்மன்கிற அசுரனை ஜெயிக்கிறதுக்காக அன்ன பார்வதி தன்னோட சக்தியெல்லாம் ஒன்னா திரட்டி முருகனுக்கு வேல்னு ஒரு ஆயுதத்தை கொடுத்தாங்க இல்லையா? அந்த புராண நிகழ்வோட ஒரு நேரடி மறு உருவாக்கம் தான் இந்த தைப்பூசம். பக்தர்கள் காவடி எடுக்கிறதும் அழகு குத்திக்கிறதும் வெறும் நேர்த்தி கடன் இல்ல. அது அந்த பெரிய புராண நிகழ்வுல தங்களையும் ஒரு பாகமா இணைச்சிக்கிற ஒரு முயற்சி. 48 நாள் கடுமையான விரதம் இருந்து புலன்களை அடக்கி மனசையும் உடம்பையும் தூய்மைப்படுத்திக்கிட்டு அவங்க தங்களை முழுசா முருகன்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த தியாகம், அந்த வழி, அந்த அர்ப்பணிப்பு, இதுதான் ஒரு பக்தனை இறைவனோட நேரா இணைக்குது. இது தத்துவத்தை சும்மா படிக்கிற மாதிரி இல்ல, இது பக்திய வாழ்ந்து பார்க்கறது. அதோட உண்மையான உயிருள்ள வடிவம் இதுதான். அந்த உயிருள்ள வடிவம்ங்கிற வார்த்தையை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதோட உயிர் நாடி எங்க இருக்குங்கிறது தான் இங்க கேள்வி. நீங்க சொல்ற மாதிரி உடல் சார்ந்த செயல்கள்லையா, இல்ல அந்த செயல்களுக்கே அர்த்தம் கொடுக்கற ஞானத்திலையா? உடல் ரீதியான பக்தி முக்கியம்தான், நான் அதை மறுக்கல. ஆனா தைப்பூசத்தோட ஆழமான அர்த்தம் அதை தாண்டியும் போகுது. வேல்ங்கிறது சூரனை அழிச்ச ஒரு போர் ஆயுதம் மட்டுமா? இல்லையே. அது நம்மளோட அறியாமையையும் நம்மள பிடிச்சிருக்கிற கர்ம வினைகளையும் அழிக்கிற ஒரு ஞானத்தோட சின்னம். 20ஆம் நூற்றாண்டுல ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகள்னு ஒருத்தர் கந்தகுரு கவசம்னு ஒரு துதி ஏற்றிருக்கார். அதை எடுத்து பார்த்தா அது முருகனை ஒரு போர் வீரனா மட்டும் காட்டல, அதுக்கு பதிலா ஆன்மீக அறிவொளியை கொடுக்கிற ஒரு தெய்வீக குருவா காட்டுது. சொல்லப்போனா அவரோட அப்பா சிவனுக்கே ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தோட அர்த்தத்தை சொன்னவரே முருகன் தான். அப்போ உண்மையான பக்திங்கிறது உடலை வருத்துறதுல ஆரம்பிச்சு அங்கேயே முறிஞ்சிடுறதில்ல. மனச ஒருமுகப்படுத்தி முருகனோட தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள அந்த ஞானத்தை தேடும்போதுதான் அந்த பக்தி முழுமையடையுது. நீங்க ரொம்ப தத்துவார்த்த தளத்துல பேசுறீங்க. ஆனா காவடியோட அந்த நடைமுறை சக்தியை நம்மால அவ்வளோ சுலபமா தாண்டி போயிட முடியாது. காவடிங்கிறதே இடும்புன்னு ஒரு அசுரன் அகத்திய முனிவரோட கட்டளைப்படி சிவகிரி, சக்திகிரின்னு 2 மலையை தூக்கிட்டு வந்ததோட சின்னம். இன்னைக்கு பக்தர்கள் காவடியை தூக்கும்போது அவங்க தங்களோட வாழ்க்கையோட பாரங்களை, கவலைகளை, நோய்களை எல்லாத்தையும் முருகனோட கால்ல இறக்கி வைக்கிறதா நம்புறாங்க. மயிலிறகால அலங்கரிக்கப்பட்ட அந்த வண்ணமயமான காவடிகள் முருகனோட வாகனமான மயிலை நமக்கு ஞாபகப்படுத்துது. அந்த உடுக்கை சத்தத்தோட வெற்றி வேல் முருகனுக்கு அரோகலான்னு பக்தி முழக்கத்தோட பக்தர்கள் ஒருவித பரவச நிலையில ஆடுற காவடி ஆட்டம் இருக்கே, அது ஒரு சாதாரண அனுபவமா? அது பக்தியை உடலால உணர்ந்து ஆன்மாவில கலக்கிற ஒரு உச்ச நிலை. குறிப்பா மலேசியாவில் 10 மலை குகை கோயில லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது அந்த பக்தி பரவசத்தோட வீரியத்தை நேர்ல பார்த்தாதான் உணர முடியும். அது தத்துவம் பேசுற வகுப்பறை இல்ல, அது நம்பிக்கையோட பெருவெள்ளம். நீங்க விவரிக்கிற காட்சியே ரொம்ப சக்தி வாய்ந்ததுதான், மறுக்கல. ஆனா அந்த புராண கதைக்கு அப்புறம் ஒரு ஆன்மீக பார்வையும் இருக்கு இல்லையா? டாக்டர் பிள்ளை மாதிரி நவீன ஆன்மீக சிந்தனையாளர்கள் சொல்றது கொஞ்சம் கவனிப்போம். வேலுங்கிறது மனுஷனோட முதுகுத்தண்ட நேரா குறிக்குது. அதோட கூர்மையான முனை நம்மளோட விரிவடைஞ்சிட்டு போற பிரக்ஞை நிலை, அதாவது கான்ஷியஸ்னஸ குறிக்குது.
யோக மரபுப்படி நம்ம முதுகுத்தண்டு தான் ஞானத்தோட இருப்பிடம். அதோட உச்சியில இருக்கிற சகசிராரம் தான் அந்த பிரக்ஞையோட வாசல். அந்த முதுகுத்தண்ட நேரா நிமிர்த்தி குண்டலினி சக்திய மேல ஏத்துறதத்தான் வேல் குறியீடா காட்டுது. ஆக பக்தர்கள் உடம்புக்கு வெளியில வேலை குத்தும்போது ஞானிகள் தங்களுக்கு உள்ள இருக்கிற ஞான வேலை எழுப்புறாங்க. அருணகிரிநாதர் பாடின மாதிரி வினை ஓட விடும் கதிர்வேல் மறவேன்னு சொல்றாரே, அந்த ஞான வேல் தான் கர்மாவை விரட்டுது. ஆனா இன்னைக்கு நம்ம பாக்குற காவடியோட வெளி ஆடம்பரமும் சில சமயங்கள்ல அடுத்தவரை விட நம்ம பெரிய காவடி எடுக்கணுங்கிற போட்டியும் இந்த ஆழமான உள்முக பயணத்துல கவனத்தை திருப்பிடுவோன்னு எனக்கு ஒரு கவலை இருக்கு. அந்த போட்டி மனப்பான்மையில பக்தி எங்க இருக்கு? ஒரு நிமிஷம். அந்த போட்டி மனப்பான்மைங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒரு சிலரோட செயல்பாடு. அதை வச்சு லட்சக்கணக்கான பக்தர்களோட உண்மையான அர்ப்பணிப்பை நாம கேள்வி கேட்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி இது உள்முக பயணம்னா அதுக்கு வெளியில ஒரு செயல் வடிவம் வேணாமா? அழகு குத்துறதையே பாருங்க. நாக்குலயும் கன்னத்திலையும் அழகுன்னு சொல்ற சின்ன வேலை குத்திக்கிறது எதுக்கு? அது பக்தர்கள் தங்களோட பேச்சை தடுத்து தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு முழு கவனத்தையும் சிந்தனையையும் முருகன் மேல வைக்க உதவுது. அது ஒரு தீவிரமான மௌன விரதம். உடம்புல கொக்கிகளை மாட்டிக்கிட்டு தேர் மாதிரி காவடியை இழுக்கிற செடில் வழக்கம் இருக்கு. இது பார்க்கறதுக்கு ரொம்ப கடுமையா தெரியலாம். ஆனா இது பண்டைய தமிழ் வீர மரபோட ஒரு தொடர்ச்சியா இருக்கலாம். வலியின் மூலமா நானுங்கிற அகங்காலத்தை அழிச்சு இறைவன்கிட்ட முழுசா சரணடைறத காட்டுது. இங்க வலிங்கிறது ஒரு தடை இல்ல, அதுவே இறைவன் அடையிற பாதையா மாறுது. வலிய பாதையா ஏத்துக்கிறதுல ஒரு அபாயம் இருக்குல்ல. அது அகங்காரத்தை அழிக்கிறதுக்கு பதிலா என்னால இவ்ளோ வலிய தாங்க முடியும்னு ஒரு புது ஆன்மீக அகங்காரத்தை உருவாக்கிட்டா என்ன பண்றது? அது அந்த பக்தனோட நோக்கத்தை பொறுத்தது. உண்மையான பக்தனுக்கு அது தியாகம், தற்பெருமை இல்ல. அவனோட வேண்டுதல் நிறைவேறினதுக்கு செலுத்துற நன்றி கடன் அது. சரி, ஆனா அந்த எல்லைய எப்படி வரையறுக்கிறது? நீங்க மௌன விரதம்னு சொல்றீங்க, ஆனா இன்னைக்கு அது ஒரு நேர்த்திக்கடன் சடங்கா மட்டும்தான் பார்க்கப்படுதே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிற மௌனத்தோட தத்துவம் எத்தனை பேருக்கு புரியுது? உடல் வருத்தல்ங்கிறது பல வழிகள்ல ஒண்ணு மட்டும்தான். முருக வழிபாட்டோட இன்னொரு சக்தி வாய்ந்த அம்சம் அவரை குருவா ஏத்துக்கிட்டு ஞானம் பெறுறது. கந்தகுரு கவசம் மாதிரி துதிகளை சொல்றது அறியாமைய நீக்கி அமைதியையும் ஆன்மீக புரிதலையும் தருது. கந்த சஷ்டி கவசம் சூரபத்மன் மேல ஜெயிச்சதுல கவனம் செலுத்தும். ஆனா குரு கவசம் முருகனோட ஞான குருங்கிற அம்சத்தை வலியுறுத்துது. மெய்ப்பொருளை காட்டி மேன்மை அடைந்திடச் செய், வினைகள் யாவையும் வேல் கொண்டு விரட்டிடுவாய்னு அந்த கவசம் சொல்லுது. இந்த ஞான மார்க்கம் உடல் வருத்தலுக்கு நிகரான, ஏன் சிலருக்கு அதைவிட மேலான பக்தி மார்க்கம் இல்லையா? சடங்குகளை விட சாராம்சம் முக்கியம்தானே? சாராம்சம் சடங்குல இருந்து தான் பிறகுது. ரெண்டும் ஒன்னோடு ஒன்னு பிணிஞ்சது. தைப்பூசங்கிறது தனிப்பட்ட ஒருத்தரோட நேர்த்திக்கடன் மட்டும் இல்ல. மலேசியா, சிங்கப்பூர் மாதிரி வெளிநாடுகள்ல வாழ்ற தமிழ் மக்களுக்கு அது அவங்க கலாச்சாரத்தை, அடையாளத்தை ஒன்னா இணைக்கிற ஒரு பெரிய சமூக நிகழ்வு. சீனர்கள் மாதிரி மத்த இனத்தவங்க கூட இதுல ரொம்ப பக்தியோட கலந்துக்கிறது முருகனோட ஈர்ப்பு சக்தியும் இந்த விழாவோட ஒருங்கிணைக்கும் தன்மையும் காட்டுது. ஒரு காவடி செய்யறதுல இருந்து அதை சுமந்து ஊர்வலமா போற வரைக்கும் நண்பர்களும் குடும்பத்தினரும் ஒன்னா சேர்ந்து உதவுறாங்க. அந்த வியர்வையும் உழைப்பும் கூட்டு முயற்சியும் அந்த சமூக பிணைப்பை வளப்படுத்துது. இது வெறும் தத்துவத்தை புத்தகத்துல படிக்கிறத விட ரொம்ப வலிமையான உயிருள்ள அனுபவம். இந்த சமூக பிணைப்பு தான் அவங்க கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துது. நீங்க சொல்ற சமூக ஒருங்கிணைப்பு ரொம்ப முக்கியம். பக்திங்கிறது தனிநபர் விஷயம் மட்டும் இல்ல, அத நான் முழுசா ஏத்துக்கிறேன். ஆனா அந்த சமூகம் எதன் அடிப்படையில ஒன்னு சேருதுங்கிறது தான் என்னோட கேள்வி. வெறும் சடங்குக்காகவா இல்ல ஒரு பொதுவான தத்துவ புரிதலுக்காகவா? கௌமாரம்ங்கிறது வெறும் சமூக நிகழ்வுகளோட தொகுப்பு இல்ல, அது ஒரு ஆழமான தத்துவ அமைப்பு. அதோட நோக்கம் என்னன்னா, சைவ சித்தாந்தம் சொல்ற 3 மலங்கள், அதாவது ஆணவம், நான்கிற அகந்தை, கண்மம் நம்ம செயல்களோட வினைப்பயன், அப்புறம் மாயை இந்த உலகத்தை பத்தின தவறான புரிதல், இதிலிருந்து ஆன்மாவை விடுவிக்கிறது தான். தைப்பூசத்தோட சடங்குகள் அந்த பெரிய தத்துவ பயணத்தோட ஒரு பகுதி மட்டும்தான். அந்த தத்துவார்த்த புரிதல் இல்லாம இந்த சடங்குகள் வெறும் உடற்பயிற்சியாவோ இல்ல ஒரு சோஷியல் கேதரிங்காவோ அதோட முழுமையான அர்த்தத்தை இழந்துடும் அபாயம் இருக்கு. வேல்ங்கிறது வெறும் குறியீடு இல்ல, அதுவே ஞான சக்தி.
அந்த ஞானத்தை உணராம சும்மா வேலை குத்திக்கிறதுல என்ன முழுமையான பலன் கிடைச்சிடும்? உங்களோட அனுபவமா இருக்கு. நீங்க தத்துவார்த்த புரிதல்னு சொல்றீங்க. ஒரு சாதாரண பக்தனுக்கு தான் குழந்தையோட நோய் தீரணும்னு வேண்டிக்கிட்டு காவடி எடுக்கிறவருக்கு உங்க சைவ சித்தாந்த விளக்கங்கள் தேவையா? அவருக்கு தேவை நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட உச்சக்கட்ட வெளிப்பாடு தான் இந்த உடல் வருத்தும் செயல்கள். அந்த செயலை செய்யும்போது அவர் அடையிற மன நிம்மதியும் அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில பார்க்குற மாற்றமும் தான் அவருக்கு முக்கியம். அந்த அனுபவம் தான் கௌமாரத்தோட வாழும் சாட்சி. புத்தகத்துல இருக்கிற வரிகள் இல்ல. நான் அந்த நம்பிக்கையை கேள்வி கேட்கல. ஆனா அந்த நம்பிக்கை இன்னும் ஆழமான புரிதலோட சேரும்போது அதோட சக்தி பல மடங்கு அதிகமாகும்னு சொல்றேன். கந்தகுரு கவசம் சொல்ற மாதிரி முருகன் அஜ்ஞான இருள் அகற்றும் ஞான பண்டிதன். அந்த ஞானம் இல்லாம பக்திங்கிறது சில சமயம் குருட்டு நம்பிக்கையா மாறிடும் அபாயம் இருக்கு. உடல் சார்ந்த பக்தி ஒரு தொடக்க புள்ளி. ஆனா பயணம் அதோட நின்னுடக்கூடாது. முருகனை ஒரு வைத்தியனா மட்டும் பார்க்காம ஒரு வாத்தியாராகவும் பார்க்கணும். வேல் நம்ம கர்மாவை மட்டும் வெட்டாது, நம்ம அறியாமையையும் வெட்டணும். இந்த ரெண்டையும் இணைச்சு பார்க்கறதுல தான் கௌமாரத்தோட முழுமை இருக்கு. உடல் சார்ந்த பக்தியும் ஞானம் சார்ந்த பக்தியும் ஒன்னும் நிரப்புற ரெண்டு கண்கள் மாதிரி. ஒன்னு இல்லாம இன்னொன்னு முழு பார்வைய தராது. அப்போ நாம இன்னைக்கு விவாதிச்சபடி காவடி ஆட்டம், அழகு குத்துதல், செடில்னு உடல் சார்ந்த பக்தி வெளிப்பாடுகள் தைப்பூசத்தோட ரொம்ப சக்தி வாய்ந்த மற்றும் உண்மையான அம்சங்கள். அவை வெறும் சடங்குகள் இல்ல, அவை பக்தர்களோட தியாகம், நன்றி, அப்புறம் அசைக்க முடியாத நம்பிக்கையோட நேரடி உயிருள்ள வெளிப்பாடுகள். அந்த அனுபவத்தின் மூலமா கிடைக்கிற ஆன்மீக உணர்வை வார்த்தைகளால விளக்கிட முடியாது. அதே சமயம் இந்த சக்தி வாய்ந்த சடங்குகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான தத்துவத்தையும் நம்ம மறந்துடக்கூடாது. வேலோட ஞானசக்தி, முருகன்கிற குருவோட வழிகாட்டுதல், ஆணவம், கண்மம், மாயைங்கிற 3 மலங்களையும் அழிச்சு அறிவொளி பெறுறது தான் இந்த வழிபாட்டோட இறுதி நோக்கம். பக்தியோட வெளிப்புற பரிமாணமும் உள்புற பரிமாணமும் இணையும் போதுதான் அது முழுமையடையுதுங்கிறது என்னோட நிலைப்பாடு. ஆக தைப்பூசங்கிறது உடல் வருத்தும் தவத்தோட உச்சமா இல்ல உள்முக ஞானத்தேடலோட தொடக்கமாங்கிற கேள்விக்கு ஒரே ஒரு பதில் இல்லைங்கிறது தெளிவா தெரியுது. ரெண்டுமே முருக வழிபாட்டோட பிரிக்க முடியாத அங்கங்களா ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. ஆமா, இந்த 2 வெவ்வேறான கண்ணோட்டங்களையும் ஆராயறது இந்த மகாத்தான திருவிழாவோட பன்முகத்தன்மையையும் அதோட ஆழத்தையும் புரிஞ்சுக்க நமக்கு உதவுது. பக்தியோட இந்த 2 முகங்களையும் பத்தி இந்த உரையாடல் இன்னும் அதிகமா சிந்திக்க தூண்டுதுங்கிறது தான் உண்மை.